ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ பாத்துல நீங்க கொடுக்குற வேர்டோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா ஒரு சென்டென்ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத ரிவர்ஸ் ஃபங்க்ஷனும் அதே போல வேற மெத்தட் வச்சும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே, இப்போ நான் யூஐ பிளஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் வெளியே மீன்ஸ் ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறதுனால நான் மெத்தட் ஒன்று நான் சேவ் பண்ணிக்கிறேன். மெத்தட் ஒன். இப்போ நம்ம ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இன்புட் டயலாக் பாக்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கை கேட்க போகிறோம் யூசர்ல இருந்து. இப்போ நமக்கு இன்புட் டயலாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரிவர்ஸ் மெத்தட். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டர் யுவர் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நீங்கள் ப்ராப்பரான லேபிள் கொடுங்க, அதே மாதிரி டயலாக் டைட்டில் கொடுங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், இங்கே ஒரு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே இன்புட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இதை நம்ம குளோபலா வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மெத்தடுக்கு மறுபடியும் நான் இன்புட் எல்லா பாக்ஸும் யூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால ஒரே வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அசைன் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இந்த எஸ்டிஆர் வேல்யூ வந்து ஆஸ் நியூமரபிள் என்ற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். டாட் ரிவர்ஸ் ஆஃப் ToArrayன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இது இன்புட் கேட்குது, மீன்ஸ் அவுட்புட் 2ல கேட்குது. நம்ம என்ன பண்ணோம், அவுட்புட் 1 நான் சேவ் பண்ணிடுறேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்கா பண்ண முடியாது, நீ கேரக்டரா மாத்துன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரக்டரா மாத்திக்கலாம். ஓகேவா? நேராக போயிட்டு அரே ஆஃப் ப்ரௌஸ் டைப் போயிடுங்க. அரே ஆஃப் கேரக்டர் மாற்றணும். ஸோ சிஸ்டம் டாட் கேர் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எரர் போயிடும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பண்றேன். அவுட் பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், நான் வந்து யூஐ பாத்து சும்மா கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வெளியே முடிஞ்சிச்சு. இப்போ ரிவர்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும் பாருங்க. இது மெத்தட் ஒன். இப்போ மெத்தட் டூ பார்க்கலாம். மெத்தட் டூ உங்களுக்கு மெத்தட் த்ரீல வந்து உங்களுக்கு தெளிவா இன்னும் எப்படி ஃபார் லூப் வச்சு ஒரு கேரக்டர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் பார்த்துக்கலாம் நீட்டா. இப்போ அதே போல நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இன்புட் எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இதே வேரியபிள் எடுத்துட்டு இது டூ கேரக்டரா நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிவர்ஸ் பண்றேன். ஓகேங்களா? டாட் ரிவர்ஸ் ஓகே டாட் ToArray பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நினைப்பீங்க மறுபடியும் இது பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு தான் டேரக்டாவே ஸ்ட்ரிங்கை நம்ம வர வைக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இது ஃபுல்லாமே அப்படியே லூப் பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு பெருசா காட்டுறேன். இது வேரியபிள், இதை நம்ம கேரக்டரை மாத்தியாச்சு. கேரக்டர் வந்து ரிவர்ஸா மாத்திட்டு மறுபடியும் ஒரு அரேவா கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு இது ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திடுறோம். இப்போ நம்ம இங்க ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அவுட் டூ கொடுத்தா போதும், நமக்கு எரர் அடிக்காது. ஏன்னா இந்த டைப் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இங்க பாருங்க ஸ்ட்ரிங். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி மேல இருக்கிறது கமெண்ட் பண்ணிடலாம், இது தேவையில்லை. இப்போ ஓகே ரன் பண்றேன். ஃபைல் ரன் பண்றோம். இப்போ நமக்கு இன்புட் கேட்கும். நான் வந்து UiPath கொடுக்குறேன். கொஞ்சம் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அழகா நீட்டா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான மெத்தட். ஓகே, சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். மெத்தட் 3ன்னு போட்டுக்கலாம். மெத்தட் 3 இம்பார்ட்டன்ட். இப்போ அதே டயலாக் பாக்ஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எஸ்டிஆர் வேல்யூன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
இப்போ அதே அசைன் ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஆனா வெறும் கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் str வேல்யூ டாட் டு கேர் அரே அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அவுட்புட் 3ன்னு போட்டுட்டு அவுட்புட் 3 வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேரக்டர் அரே மாற்றிருக்கோம். மாற்றிடலாம் கண்டிப்பாக. எங்க மாற்றியாச்சு. அது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. அப்படின்னா நமக்கு அரே ஆஃப் கீழே போயிட்டு அதை வந்து மறுபடியும் ப்ரௌஸ் டைப் கொடுத்து அதை வந்து நீங்கள் கேரக்டரை மாற்றிட்டா அரே ஆஃப் கேரக்டர் மாறிடும். ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு அசைன் போடுங்க. ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. லென்த் எடுத்துக்கோங்க. இதோட லென்த்து அவுட்புட் 3யோட லென்த் எடுத்துட்டு லென்த்ன்றப்போ நமக்கு என்ன வரும், வேரியபிள் இன்டிஜரா மாறிடும். ஸோ இன்ட்டு அவுட்புட் 3ன்னு கொடுத்துட்டு நான் விட்டுறேன். இதை நம்ம எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குதுன்னா, நீங்கள் வந்து அசைன் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கீங்க, இதை வந்து நீங்கள் இன்டிஜரா மாற்றுங்கன்னு கேட்குது. நம்ம இன்டிஜரா போய் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னன்னா, ஒரு டம்மியை ஸ்டாப்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டாப். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேங்களா, இன்புட் கொடுத்தாச்சு. UiPath அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவுட் 3ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது கேரக்டரா மாத்திரனால எப்படி வந்திருக்கு பாருங்க. எப்படி வந்திருக்கும், கேரக்டரா வந்திருக்கும். இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இண்டெக்ஸ் வழி பார்த்தா நமக்கு 0ல இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆனா லென்த் பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு 6 கேரக்டர் இருக்கு. பட் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது தெரிஞ்சா உங்களுக்கு இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நான் இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் எப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு UiPath அப்படி இருக்கு. யூன்றது 0th இண்டெக்ஸ், ஐன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இப்போ 2, 3, 4, 5 இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து 5 மட்டும் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், 5 H மட்டும் வரும். இதே நான் வந்து 4 வந்து நான் பிரிண்ட் பண்ணா என்ன வரும், Tன்னு வரும். இதே வந்து A நான் பிரிண்ட் பண்ணா என்ன வரும், மீன்ஸ் 3ன்னு பிரிண்ட் பண்ணா என்ன வரும், Aன்னு வரும். ஓகேங்களா. அதே போல 2ன்னு பிரிண்ட் பண்ணா Pன்னு வரும். இதே போல நமக்கு ஒன்னொன்னு பிரிண்ட் மீன்ஸ் இப்படி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் கிடைக்குதா. ஸோ இது எல்லாமே நம்ம கன்கேண்ட் பண்ணா, கன்கேண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஹச்னு இருக்கும். 5வது இண்டெக்ஸ் நம்ம எடுக்கும்போது, அப்புறம் நெக்ஸ்ட் 4th எடுக்கும்போது டி, அதே இதையும் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஹஸ்டின் வந்துடும். அப்புறம் வந்து ஹஸ்டின் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ மறுபடியும் இதோட லூப் பண்ணும்போது நம்ம 3வோடது மட்டும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணா என்ன ஆகும், ஆல்ரெடி ஹச்னு இருக்கு, ஏ வருமா, ஏ பிளஸ் ஆல்ரெடி இருக்கிறத ஜாயின் பண்ணும்போது என்ன வரும், ஹஸ்டிஏன்னு வரும். ஸோ இதே மாதிரி அப்படியே ஜாயின் பண்ண நமக்கு என்ன வரும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் அழகா ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகிடும். இது நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபுல் லென்த் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபார் ஈச் அப்படின்ற ஆக்டிவிட்டி எடுத்து நமக்கு அவுட்புட் 3ல தான் கேரக்டர் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டாச்சா, இப்போ இதை நம்ம லூப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கேரக்டர் செப்பரேட்டா இருக்கு. இங்க ஒரு அசைன் போடுறேன். இது ரொம்ப முக்கியம். இந்த அசைன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம கன்கேண்ட் பண்ணும் இல்லையா. இப்போ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன், எம்டியா வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணி அது பேர் வந்து ஸ்ட்ரிங் ஃபைனல் கொடுக்குறேன். ஃபைனல் வந்து இது எடுத்துக்கிறோம். இது வந்து என்னன்னா வேல்யூ, ரிவர்ஸ் வேல்யூ. ஓகே, ரிவர்ஸ் மறுபடியும் இதே இதுல தான் கன்கேண்ட் பண்ண போறதுனால எஸ்டிஆர் பிளஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எம்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், இங்க அவுட் இருக்கா, அந்த அவுட்ன்றது எல்லா கேரக்டர் சேர்ந்தது. இதுல நமக்கு தேவையான கேரக்டர் மட்டும் என்னது, லாஸ்ட் மட்டும். ஸோ லென்த்னா நமக்கு 6 கிடைச்சிச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மட்டும் போட்டா என்ன வரும், 6 மட்டும் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் லூப் பண்ணும்போது நம்ம 5 வர வைக்கணும். மீன்ஸ் 5 வர வைக்கணும். அதே போல 4 வர வைக்கணும். ஓகேங்களா. ஆனா நமக்கு லாஸ்டா முடிகிற இண்டெக்ஸ் 5. ஸோ நமக்கு 5, 4, 3, 2 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயே நான் -1 கொடுத்துட்டா நமக்கு இப்போ இங்க என்ன இருக்கும், 6 - 1 என்ன இருக்கும். அதாவது இதுல நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, 6ன்னு இருக்கு. மீன்ஸ் இதுல இதோட -1 கொடுத்தா நமக்கு என்ன வரும், 5 வந்துடும். ஸோ நமக்கு இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஹச்னு வந்துடும். ஸோ நமக்கு இதை வந்து மறுபடியும் நான் ரெடியூஸ் பண்ணணும்.
மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன வரும்? ஆல்ரெடி 6 இருந்துச்சா, அப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 5. 5 - 1 4. 4த்தோட இண்டெக்ஸ் என்னது? t. அப்படியே வந்து நமக்கு லூப் ஆகும்போது வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ மறுபடியும் இன்னொரு அசைன்மென்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை லூப் ஆகும்போது நம்ம இதோட நமக்கு இந்த இன்ட் அவுட்ன்றத நம்ம ரெடியூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இன்ட் அவுட் மைனஸ் 1 மறுபடியும் 1 போட்டாச்சா? மீன்ஸ் இன்ட் அவுட் மைனஸ் இன்ட் அவுட் 3 - 1 போட்டா ஃபர்ஸ்ட் 6 இருக்கும். அப்படியே மைனஸ் ஆகும். ஒண்ணுன்னா அப்புறம் இன்னொரு தடவை வந்து 5 இருக்கு -1 4 அப்படியே லூப் ஆயிட்டு இங்க ஸ்டோர் ஆகும். இதை வந்து நம்ம இங்க கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே லூப் ஆகும்போது நமக்கு கரெக்டா வந்து பிரிண்ட் ஆகும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாடிக்குள்ள இருக்கு. கரெக்டா? இதை நம்ம அவுட் ஆஃப் ஸ்கோப் கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால இந்த இங்க நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் ஃபைனல். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டும்போது இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. இப்போ நான் இன்புட் கேட்கும். நம்ம வந்து UiPathன்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேரக்டரை ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஹெச் மட்டும் எடுக்கிறோம். இப்போ லென்த் என்னது? இது 6 இருக்கு. இப்போ 6 - 1 அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ஹெச்ன்றதை எடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? லூப்புக்குள்ள போயிட்டு இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இது வந்து ஸ்டார்டிங்ல எம்டியா இருக்கு. அவுட் 3ல வந்து இண்டெக்ஸ் எடுக்கிறோம். என்ன இண்டெக்ஸ் எடுக்கிறோம்? 6 - 1 இண்டெக்ஸ் எடுக்கிறோம். 6 - 1 இண்டெக்ஸ் என்னது? அவுட்புட் என்ன வரும்? ஹெச் வரும். ஏன்னா நமக்கு 5th இண்டெக்ஸ் வந்து இங்க இருக்கு. 6 - 1 5. இது வந்து 5th இண்டெக்ஸ் வரும். அது வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணிரும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணிருச்சு. இப்போ 2வதா இங்க வரும். ஆல்ரெடி இப்போ இங்க பாருங்க ஹெச்ன்னு நமக்கு இங்க வந்து இங்க என்ன இருக்கும்? ஹெச்ன்னு இருக்கும். இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த இண்ட் அண்டர்ஸ்கோர் அவுட் 3ல நமக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 - 1 4ன்னு இருக்கும். ஸோ 4th இண்டெக்ஸ் என்னது நமக்கு? டி. கரெக்டா? 4th இண்டெக்ஸ் டி. ஆல்ரெடி நமக்கு ஹெச்ன்னு இருக்கு. ஸோ ஹெச் பிளஸ் டி என்ன இருக்கும்? ஹெச்டி வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் மறுபடியும் இப்போ பாருங்க 4ன்னு இருக்கு அவுட் இன்ட் அண்டர்ஸ்கோர் அவுட் 3ல. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஹெச்டின்னு இருக்கு. இப்போ நமக்கு எதை பிரிண்ட் பண்ணணும்? எதை கன்கேட் பண்ணணும்? இப்போ ஏன்றதை கன்கேட் பண்ணணும். ஏன்றது என்னது? 3rd இண்டெக்ஸ். ஸோ நமக்கு அதே மாதிரி ஆகுதா? இங்க பாருங்க. ஆமா. ஏன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இன்ட் அண்டர்ஸ்கோர் அவுட் 3ல 4 இருக்கு. 4 - 1 3 இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட் 3யோட 3 மீன்ஸ் இதோட இது வந்து நிறைய கேரக்டர் இருக்கும். UI அந்த மாதிரி. இதுல இருந்து நமக்கு எந்த கேரக்டர் வேணுமோ 3rd கேரக்டர் மட்டும் தான் வேணும். அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ எடுத்து ஆல்ரெடி ஹெச்டின்ற ஒரு வேல்யூல அப்படியே கன்கேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏன்னு வரும். இங்க பாருங்க ஏன்னு வந்திருக்கும். இல்லை இதே போல நீங்க ஃபுல்லா ரன் பண்ணீங்கன்னா ஃபைனல் எல்லாம் ரன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு கண்டிப்பா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேற இன்டர்வியூ ரிலேட்டட் டாபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். ஓகேங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா அதையும் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா தெளிவா புரியிற மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பணுமோ உங்களுக்கு யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.